to SSFoodCorner. நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு நண்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். வறுத்தரைச்ச நண்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு 6 கடல் நண்டு எடுத்து வச்சிருக்கோம். எங்களுக்கு இன்னைக்கு மீடியம் சைஸ்ல தான் நண்டு கிடைச்சது. பாருங்க நண்டு எவ்வளவு சூப்பரா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. நண்டு ஒவ்வொன்றும் கொஞ்சம் வெயிட் இருக்கு, அதனால உள்ளாடி நிறைய சதை இருக்கும். குழம்பு ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் நண்டோட பின்னாடி சைடு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற ஓடை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பின்னாடி இருக்கிற ஓடை தனியாக பிரித்து எடுக்கிறப்போ ஃப்ரண்டில் இருக்க ஓடும் ஈஸியாக கலண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், ஈஸியாக முன்னாடி உள்ள ஓடை பிரித்து எடுத்தாச்சு. இப்போ முன் பகுதியிலே தண்ணீர் நிரப்பின பேக்கெட்ஸ் மாதிரி சில போர்ஷன்ஸ் இருக்கும், அதை தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் மீடியம் சைஸ் நண்டு எடுத்துருக்கனால 2 போர்ஷனாக தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போது கால் பகுதியில் இருக்கிற கீழே அடிப்பாகத்தை எல்லாம் நல்லா பிரித்து எடுத்துக்கோங்க. ரிமூவ் பண்ணி எடுத்து வச்ச ஓடு, அதுக்கப்புறம் காலில் இருக்கிற கீழே பகுதி, இதெல்லாம் தேவையில்லாதது. இப்போ ஒரு நண்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம கொடுக்கு பகுதியை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொடுக்கு அட்டாச் ஆகி இருக்கிற அந்த காலை அப்படியே பிரித்து எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த கொடுக்கு பகுதியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க, நண்டு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி மீதமாக இருக்கிற எல்லா நண்டையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அடுத்த நண்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டில் பின்னாடி இருக்கிற ஓடை எடுத்துக்கோங்க. பின்னாடி இருக்கிற ஓடை எடுத்த உடனே முன்னாடி இருக்கிற ஓடும் தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஈஸியாக. அடுத்து தண்ணி பாக்கெட் மாதிரி இருக்கிற இந்த கழிவுகள் எல்லாம் நீக்கிடுங்க. ஓடு பகுதி அப்புறம் இந்த கழிவு பகுதியெல்லாம் நமக்கு தேவையில்லாத பகுதிகள். நீங்கள் முழுசாகவே போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 உடச்சி எடுத்துக்கிறேன். இப்போது கால் பகுதியில் இருக்கிற அடிப்பாகத்தெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க, அதுவும் நமக்கு தேவையில்லாதது தான். அடுத்து கொடுக்கு பகுதிக்கு வந்துடலாம். கொடுக்கு சைடில் இருக்கிற கீழே இருக்க கால் பகுதியை நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி கொடுக்கு மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க, அது தேவையில்லாதது. இப்போது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க நண்டை நான் ஒரு வாட்டி தண்ணியில் ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். க்ளீனான நண்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக திருவி வச்சுருக்க தேங்காய் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிறது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காயில் உள்ள கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த டைமில் நம்ம மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்த்து மறுபடியும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கிடைக்கணும், அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃப்ளேம்லேருந்து எடுத்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் வரது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வரது வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே நம்ம சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிறது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே அடுத்தது இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போனதுமே நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மஷி ஆகிறது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி கிடச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே.
இன்றைக்கி நாம் நண்டு குழம்பு கன்சிஸ்டன்சியில் பண்ணுறதுனால மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதி விட்டுருச்சு. நல்லா ஸ்டர் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க நண்டை இது கூடவே சேர்த்துக்கலாம். நண்டு குழம்புல நல்லா மூழ்கிற அளவுக்கு ஒதுக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நண்டை நல்லா வேக விட்டுறலாம். நண்டு குழம்பு ரைஸ் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 7 to 8 மினிட்ஸில் நண்டு நல்லா குக்காகி கிடச்சிரும். குழம்பு நல்லா தளன்னு கொதிச்சிட்ருக்கு. நண்டு பாருங்கள் நல்லா ரெட் கலரில் மாறிடுச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுமே நண்டு நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நண்டு எல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்ததுமே ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான வறுத்தரைச்ச நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.